கோடீஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்துட்டு முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள், முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸூரியஸ் லைஃப் கிடைக்கும். நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆத்மா எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும். எல்லாமே என்ன நினைப்போம், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நம்ம பணம் தாராளமாக வரணும் அப்படின்னா இருந்தால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல. அது சுக்கிரன் தான் காரகத்துவம், சுக்கிரன் தான் கொடுப்பார் அதிகமாக. ஒருத்தருக்கு சுக்கிரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது. அந்த மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுக்கிர திசையிலையோ சுக்கிர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சியிலையோ இல்லை சுக்கிரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்கும். தாராள பணவரவு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, காதல், காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கிரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்குரிய காரகத்துவமும் சுக்கிரனிடமே இருக்குது. சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கிரன். ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம். திருமணம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான். அப்படிங்கும்போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரன் ராகுவுடன் இணைவது தான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் பயணிக்க போகிறார். அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போது இந்த காலகட்டத்தில் 18 வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது. கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க, எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா, அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையா சொத்து மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும். சில பேர் 5 லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும். அதுதான் 50 லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி 1 கோடி 2 கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும். இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான். அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம், இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமழை அப்படிங்கிறது நனைய போகிறது. அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதை பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், ஷேர் மார்க்கெட் போகணுமா, அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு, இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு. இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும். சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், யாரோடைய சொத்தோ உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த மாதிரி யோகம்லாம் சுக்கிரன் மட்டும்தான் கொடுப்பார். சில பேருக்கு அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு, சில பேருக்கு புதையல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் தான் காரகத்துவம். அதாவது சுக்கிரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஜாதகத்தில் இருக்குது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து அனுபவிக்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல உங்களை எங்கே இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவன் ஒரு சுகபோக வாழ்க்கையில் லக்ஸூரியஸான லைஃப்பை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபுத்தி, நல்லா ஒரு தசாபுத்தி வந்துருச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகவாசி. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க, அதிகாரமிக்க ஆளுங்க, ரொம்ப சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய, அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஸூரியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி லக்ஸூரியஸ் யாருக்கு கிடைக்கும்னா சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க, சூரியன் லீடர்ஷிப்புக்கு இருக்கும், அதே மாதிரி செவ்வாய் வீட்டு மனை, அதிகாரம், இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கை. இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கிரனுடைய தசையிலும் சுக்கிரனுடைய புத்திலும் சுக்கிரனுடைய அந்தரத்திலும் இது மாதிரி சுக்கிர பெயர்ச்சியில் நல்ல இடத்துல உட்காரும் போது திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கிர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக. அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா, சுகமான வாழ்க்கை வேணுமா, செல்வத்தை அதிகமாக கொடுக்க வேணும், அன்பு அதிகமாக கிடைக்கணுமா, இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனே கொடுப்பார். ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம தான் டாப் மோஸ்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் கை கொடுப்பார். அது மாதிரி இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:31 மீன ராசிக்கு சுக்கிரன் மாறுறார். ஏப்ரல் 24 இரவு 11:44 வரை மீனத்தில் இருப்பார். சுக்கிரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம். ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல வருகின்ற லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணம் செய்ய போகிறார். அதனால் மனைவி வழியில் பணம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு மனைவி வழியில் பணம் வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிற சுக்கிரன் உங்களுக்கு பல வழியில் இருந்து பணம் வரக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். விருந்து விசேஷம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, நிறைய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க, உங்களுக்கு ட்ரீட்ஸ் நிறையா வரப்போகுது, வெகுமதிகள் கிடைக்க போகிறது, உத்தியோகத்தில் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாபத்தில் இருக்கும்போது இது வரைக்கும் உங்களுடைய தொழிலில் லாபமே கிடைக்கலன்றவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். புத்திரபாக்கியமே இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். புத்திர தோஷம் உள்ளவங்களுக்கு கூட இப்போ நிவர்த்தி கண்டிப்பாக ஆகும். நல்ல ஒரு பெண் குழந்தை கூட பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு இதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. பெண்கிறவர்களே ஒரு மகாலட்சுமி தான். சுக்கிரனுடைய காரகத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான் அந்த பெண்ணானவள். அப்படின்னு குழந்தையாக பிறக்கும் போது அது ஒரு மகாலட்சுமி தான் அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த லாபத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. வேலையே கிடைக்காதவங்களுக்கு இப்போ சூப்பரான வேலை கிடைக்கும். நல்ல டாப் மோஸ்ட் கீரில் நீங்கள் வேறு லெவலில் முன்னேற போகிறீங்க. மிகப்பெரிய யோக பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. சமூகத்தில் இப்போது உங்களுடைய கண்ணோட்டமான பார்வை வந்து நல்லா மாறப்போகிறது. கொண்டாட்ட போகிறீங்க, அது கொண்டாட்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ராகுவுடன் சுக்கிரன் இணைந்திருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மேக்னிஃபையர்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு அதிகமான சுக்கிரனுடைய காரகத்துவம், காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அன்பான மனைவியோ அன்பான காதலியோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. ஆனால் மாற்றுப்பாலினத்தினர் அதை விடுத்து வேறு மாற்றுப்பாலினத்து தொடர்புகள் அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பல பெண்கள் உங்களுக்கு மீது ஒரு சில விஷயங்கள் வந்து வரக்கூடிய கெட்ட பேர் வரக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தவிர்த்திங்கனாலே போதும். மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணம் செயல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமான முறையில் நீங்கள் செய்வீங்க. கண்டிப்பாக நீங்களே எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த 11ஆம் இடத்தில் வருகின்ற சுக்கிரனானது மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றது அவ்வளோ ஒன்றும், ராகுடன் சுக்கிரன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு கிங் மேக்கர். ராகுடன் சுக்கிரன் இருக்கிறதுனால தான் MS தோனியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷ காலம் அவரை வந்து அசைக்கவே முடியல. அது மாதிரி 11ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு கிங் மேக்கராக ஆவீங்க, ஒரு கிங்காக ஆயிடுவீங்க. ஒரு கேப்டன்ஷிப் மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து 11ஆம் இடத்து லாபஸ்தானத்தை உச்ச பெறக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். இது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக கொண்டாட்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே தன்னை போல் நமைஞ்சிரும். அந்த மாதிரி காலகட்டம் இப்போது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரியே குலதெய்வ வழிபாடுகளில் நீங்கள் வந்து நீங்களே முன்னெடுத்து பண்ணுவீங்க. நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா
கர்மா வினைகளுக்கு வந்து அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு புண்ணியங்கள் எல்லாம் இப்போ நல்லது தரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எந்த தொழிலை செஞ்சுக்கிறாங்களோ அதில் நீங்கள் நம்பர் 1 ஆக போகிறீங்க. அதுதான் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க எதுக்குமே பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா நல்ல இடத்துல கிரகங்கள் எல்லாம் கிரக நிலைகள் இருப்பது அப்படிங்கிறது கூடுதலான சிறப்பு, சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்ப வெள்ளத்தில் மிதக்கப் போகிறீர்கள். இது தான் நடக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சி நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்கள் வழிபாடு பரிகாரங்களாக வெள்ளிக்கிழமைகளில் பாயசம் செஞ்சு மகாலட்சுமியை வழிபட்டு சிறு சிறு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வைரத்தை அணிய முடிஞ்சால் சிறப்பு. வெள்ளியில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லைங்க வைரம்லாம் எனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னீங்கன்னா கற்கண்டு இருக்கு இல்லைங்களா, டைமண்ட் கற்கண்டு, அந்த கற்கண்டை எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமிக்கு படைச்சி நீங்கள் 4 பேர்த்துக்கு கொடுக்கறது, பாயசத்தை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதை பண்ணுங்க முடிஞ்சால். அது மாதிரி குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மன தைரியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.